இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறது தான் நியாயமாவும் இருக்க முடியும். என் முடிவை எல்லாருமே ஏத்துப்பாங்க. அதனாலதான் நான் இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லலம்மா. முன்னாடியே சொல்லிட்டா ஏதாவது ஒரு குழப்பம் வந்து எல்லாமே கெட்டு போயிடுமா. அதனாலதான் இந்த தடவை உன் மாமா கிட்ட கூட நான் சொல்லல. மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியணும்மா. உனக்கு இதுல சம்மதம் தானேம்மா? அம்மா, இவகிட்ட ஏன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? வித்யா, கல்பனா, நீ எங்களோட இருக்கிறதுனால நான் சொன்னதுக்கு கட்டுப்படணும்னு அவசியம் இல்லம்மா. உனக்கு இதுல விருப்பம் இல்லனா நீ வெளிப்படையா சொல்லிடு. அதுல எந்த தப்பும் இல்லம்மா. இதுக்கு முன்னாடி இந்த கல்யாண பேச்சு வந்தப்போ வேற ஒரு பிரச்சனைனால நீ இதை வேண்டான்னு சொல்லிட்ட. ரஞ்சிதாக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆயிடுச்சுமா. அவளும் அருணும் சாதாரணமா தான் பழகுறாங்க. ஆனா இப்பவும் உனக்கு அவங்க மேல சந்தேகமும் உறுத்தலும் இருக்குன்னா நாம இத இப்படியே விட்டுறலாம். நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேமா. அத்தை, உங்க பையன் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டீங்களா? அதுக்கு அவசியமே இல்ல. என்னோட முடிவுதான் அவனோட முடிவும். இதுதான் எனக்கு சந்தோஷம்னு தெரிஞ்சா என் பையன் மறு பேச்சு பேசாம உன் கழுத்துல தாலி கட்டிடுவான். அவனை பத்தி நீ கவலைப்படாத. இதுல நீ முழு மனசோட சம்மதிக்கிறதாமா எனக்கு முக்கியம். அம்மாவை இழந்த இந்த நிலைமையில இது நீ தேவையான்னு யோசிக்கலாம். இந்த கல்யாணம் தான் இந்த துக்கத்திலேருந்து உன்னை மீட்டெடுக்கும்னு நான் நம்புறேம்மா. நீ என்னம்மா சொல்ற? இந்த விஷயத்துல நான் உங்க பையன் மாதிரி தான் அத்தை. இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க முடிவு பண்றதுதான் அத்தை. நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன இந்த வார்த்தையில என் மனசு அப்படியே குளிர்ந்து போச்சு. உன் வாழ்க்கைய நீ என்ன நம்பி ஒப்படைச்சிட்டல. உன்னை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போமா, புடவைய கட்டிக்கிட்டு நீ ரெடியாக. வித்யா அப்புறம் வந்து கூட்டிட்டு வருவா. இந்தா.